உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டுத் தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகம் எங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு. அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலை அளித்தன. அதனால் இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புறேன். நம்ம பயணத்தை அப்போ ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு நீங்க வழியை சரி பண்ணி விட்டீங்கல்ல, உங்க செயலை பாராட்டியே ஆகணும். அதுதான் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க. அன்பின் காரணமா செய்யற சிலரையும் சொல்லிதான் ஆகணும். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் தலைமாகவும் செய்யறேன். ஆனா எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல அவங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரீசியஸ். இவ்வளவு அன்போடு இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறதெல்லாம் ஒண்ணுதான். உங்க அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதே போல நீங்களும் என் மேல அன்போடு இருக்கிறது உண்மைனா எப்பவும் இது போல நீங்க இனி செய்யவே கூடாது. நான்